நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீனா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாவை பற்றி எல்லாமே கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் ஸ்ருதிக்கிட்ட சொல்லிட்டு போனதா சொன்னாங்க. சொன்ன உடனே ஸ்ருதி வந்து, இல்லை நான் வேறவங்கக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் நான் சரியாக கவனிக்கலை, நீங்கள் பேசுனதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருந்தது போல், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு ரோகிணியும் மனோஜ், விஜயா இவங்கெல்லாம் அவங்க வாய்க்கு வந்தது எல்லாமே மீனாவை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாவை பொறுமையாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு சரி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சனில் போகிறாங்க. ஸ்ருதி வர்றாங்க. வந்துட்டு, மீனா நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, ஸ்ருதி நீங்கள் கோவப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான்லாம் உங்களை மாதிரிலாம் பொறுமையாக இருக்க மாட்டேன், எனக்கெலாம் கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் மீனா வந்து லைட்டாக ஒரு இதை பற்ற வைக்கிறாங்க. அத்தைக்கிட்ட வந்து அத்தை வந்து உங்களை கோவப்படுத்துனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு விஜயாவை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயா கிச்சன் ரூமுக்கு வெளியில் இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஒரு கரண்டி எடுத்து நெருப்பில் பற்ற வச்சு, இந்த மாதிரி பற்ற வச்சு நான் எக்ஸு கணக்கட்டாக சூடு போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. என்னடா நம்ம இந்த பிள்ளைய நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு நல்லா வளர்த்துருக்காங்களே அப்படின்னு பெருமையாக பேசணுமே, அது மீனாவோட பயங்கரமாக இருக்குதே, எல்லாம் நம்மளுக்கு விரோதியாக தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு விஜயா கொஞ்சம் ஜர்க்காகிறாங்க அந்த இடத்துல. பிறகு நம்ம முத்து வந்துட்டு மீனாக்கிட்ட இப்போ சகஜமாக பேசி ஜாலியாக இருக்கிறாரு.